போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன யாரையும் காணும்? ஐயோ கையெல்லாம் வலிக்குதே. கை வலிக்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? இன்னைக்கு எக்ஸாம்ல ஒன்றும் எழுதி கிளிக்கல, அப்புறம் எதுக்கு வலிக்குது? எதுக்கோ. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேம்மா. எவன்டா அது? நீ வீட்டுக்கு வந்துட்டாலும் வரட்டாலும் யாரும் உன்னை நினைச்சு இங்க கவலைப்பட போறதில்ல. உன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணல. அம்மா வைங்க. அதை விடுறா. உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அம்மாவும் ரோட்ல போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு குழந்தை அழுற சவுண்டு கேட்டுச்சு. நானும் அம்மாவும் எந்த குழந்தை அழுது, எங்க இருந்து சவுண்டு வருது அப்படின்னு பார்த்துட்டு போனோமா, அங்க ஒரு பெரிய குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில பார்த்தா நீ இருந்த. முறைக்காதடா, உண்மையை சொல்றேன். உடனே வந்துருவான். அப்புறம் என்னாச்சு? அம்மாக்கு குழந்தை இப்படி அழுதே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர மனசே இல்லை. அப்புறம் அம்மா இந்த குழந்தைய நான் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உன்னை கூட்டிட்டு போக விருப்பமே இல்லை. அப்போ ஒரு மாதிரி இருப்பியா, ஒரு மாதிரி ஒல்லியா சூம்பி போய் சைஸே இல்லாம இருப்பியா. அதான் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நான் தான் அம்மாவை கூட்டிட்டு வந்து, பாவமா ரொம்ப பார்க்க பாவமா இருக்குது, நம்மளே வளர்ப்போம்னு சொல்லி தூக்கிட்டு வர சொன்னேன். அதை நான் அம்மா கிட்ட சொல்லாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நீ குப்பை தொட்டிக்கிலே இருந்திருப்பேன். உண்மையாவ சொல்ற? ஆமாண்டா, இதுல இல்லாம போய் சொல்லுவாங்க. நான் நம்ப மாட்டேன். இரு, நான் அம்மா கிட்ட கேட்குறேன். அம்மா கிட்டலாம் இதை பத்தி கேட்காத, அவங்களுக்கு தெரிஞ்சுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா. சரி, உன்னை பக்கம் பாவமா தான் இருக்கு, வா பக்கத்துல உட்காரு. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, வந்துட்டோம். உனக்கு எக்ஸாம் எப்படி இருந்தது தீப்தி? எல்லாம் கரெக்டா எழுதிருக்கேம்மா. 2 மார்க் 5 மார்க் எல்லாம் பக்காவா எழுதிருக்கேன். என்ன ஒரு 1 வேர்ட் மட்டும் தப்பாயிடுச்சு. ஓ அப்படியா? பேப்பர் பார்த்தா தானே தெரியும். மார்க் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஏன்டா சோகமாக இருக்கிற? அதுவா? நான் சொல்றேன். அவனுக்கும் என்ன மாதிரி தான் ஒரே ஒரு 1 வேர்ட் தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். நான் தான் அப்புறம் சொன்னேன், ஃபீல் பண்ணாதடா, அடுத்த எக்ஸாமுக்கு பார்த்துக்கலான்னு. அவனை பாரு, ஒரு 1 வேர்ட் தப்பாக எழுதிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் நீ? நம்ம உண்மையான கதை தெரிஞ்சா அவ்வளோதான் போலயே. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா பிரவீன். அடுத்த எக்ஸாமுக்கு அதே மாதிரி தப்பு வராமல் பார்த்துக்கோ. சரி, இப்போ 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போலயே. அவன் பேசுகிற பேச்சுக்கு இதுதான் எனக்கு வேணும். எஸ். சரி, நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுவோம். எப்படியோ இன்னைக்குள்ள நாளை கிடத்திட்டோம். ஆனால் இன்னைக்குள்ள எக்ஸாம் தான் ஒழுங்காக எழுதலை. அம்மா கிட்ட வேற ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லிட்டேனே. ஒரு 1 வேர்ட் மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மார்க் வந்த அப்புறம் தான் அம்மாக்கு தெரியும் அந்த ஒரு 1 வேர்ட் மட்டும் தான் கரெக்டுன்னு. சரி, நடந்தது நடந்துடுச்சு. இனியாச்சும் படிப்போம். ஆனால் நாளைக்கு எதுவும் ஹோம்ஒர்க் இல்லையே. பரவாயில்ல, ஹோம்ஒர்க் இல்லாட்டாலும் நான் இன்னைக்கு படிக்க போகிறேன். நான் இன்னைக்கு படிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. யார் தடுக்கிறான்னு பார்க்குறேன். நானா அந்த பிங்கியான்னு பார்க்குறேன். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. வயிறு காலியாக இருந்தால் மூளை ஒழுங்கு வேலை செய்யாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், போய் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வெறியா இருந்து படிக்கிறோம். பிரவீன் சாப்பிட்றா. என்னாச்சு உனக்கு? எதுவும் வேணாமா? அவனுக்கு பசிக்கலையாம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது என்னன்னா? ஐயோ, சொல்லிடுவானோ? சொல்ல பிரவீன். அம்மா, தீப்தி சொன்னா. அவ என்ன சொன்னா? 1 மார்க் தானடா, போனா போட்டும் பரவாயில்ல, ஃபீல் பண்ணாதன்னு சொன்னேம்மா. இல்லைம்மா, அவ நீங்கள் என்னை குப்பை தொட்டியிலேருந்து தான் எடுத்தீங்கன்னு சொல்கிறா. நீங்கள் என்னோட அம்மா இல்லையா? அப்போ நான் ஒரு அனாதையா? என்ன சொல்லிட்டான்? தீப்தி, உனக்கு வேறு வேலையே இல்லையா? இந்த பையனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க. இல்லை பிரவீன், அவ சொல்கிறதெல்லாம் நம்பாத. இல்லை பிரவீன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ என்னோட பையன்தான். இல்லை, நீங்கள் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அப்போ நான் அனாதையா? ஆமாடா, அதில் என்னடா உனக்கு டவுட்டு? தீப்தி, ஏன் தீப்தி இப்படி பண்ண? பாரு, அவன் அழுதுட்டு போயிட்டான். சும்மா சொன்னேம்மா, அதையும் நம்புறான். யாரு என்ன சொன்னாலும் நம்புவான் போலே. உனக்கு எதில் விளையாடணும்னு தெரியாதா? சரி, அவனை போய் பார்க்குறேன். என் தம்பியை பார்த்தீங்களா, எதை சொன்னாலும் நம்புது. இதே மாதிரி உங்க வீட்டில் உங்களையும் ஏமாத்திருக்காங்களா? அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யார் உங்களை ஏமாத்தினாங்களோ
வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அடிச்சிட்டு போங்க. ஐயோ போச்சா.